வணக்கம் நண்பர்களே. டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸான், ஹரியர் மற்றும் சஃபாரி இந்த கார் மாடலில் வந்து பந்திப்பூர் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் எடிஷனை 2025 நம்ம பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போவில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த கார்களை வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. இன்னொரு புறம் டியாகோ மற்றும் டிகார் இந்த கார் மாடலில் நியூ ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு டாடா கார் வந்து 42,000 கிலோ இருக்கக்கூடிய 3 ட்ரக்கை வந்து இழுத்துருக்கு. அது என்ன கார், அந்த காரோட பவர் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸான், ஹரியர், சஃபாரி 3 கார்லையுமே பந்திப்பூர் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் எடிஷனை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா இந்த பந்திப்பூர் நேஷ்னல் பார்க் வந்து இருக்குது. அதை வந்து இன்ஸ்பயர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் எடிஷன் கார்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதில் வந்து காஸ்மெட்டிக்காக மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜின் வைஸ் வந்து பெரிய சேஞ்சஸ் வந்து இல்லை. இப்போ என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து டிவல் டோன் எக்ஸ்டீரியர் கலர் பெயிண்ட் ஸ்கீம் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு புது கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் எடிஷனுக்கான பேட்சஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃபெண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா எலிஃபண்ட் இருக்கக்கூடிய ஒரு லோகோ ஒன்றும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இன்சைடாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்டீரியர் வந்து கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. புதிய சீட் வந்து கொடுக்குறாங்க. ஸ்பெஷல் எடிஷன் பேட்ச் வந்து ஹெட்ரெஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி நிறைய அசசரிஸும் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. பட் எல்லா அசசரிஸுமே வந்து நமக்கு வந்து விற்பனைக்கு வந்து இருக்குமா அப்படிங்கிறது இப்போதைக்கு வந்து தெரியலை. மற்றபடி வந்து இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து நமக்கு வந்து சேம் தான். டிரான்ஸ்மிஷனும் 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இன்னும் ப்ரைஸ் பற்றி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து இல்லை. அடுத்த அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டியாகோ காரில் வந்து சில புது ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. டியாகோவை பொறுத்த வரைக்கும் வந்து டாடா மோட்டார்ஸில் ஃபஸ்ட்டு வந்து அதிகம் விற்பனை ஆகக்கூடிய கார்னு பார்க்குறப்ப பஞ்ச் வந்துருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸான் வந்துருக்கு. நெக்ஸானை தாண்டி 3வது இடத்துல வந்து டியாகோ கார் வந்து இடம் பிடிச்சிருக்கு. ஒரு என்ட்ரி லெவலில் வந்து போகிறாங்க. ஒரு ஃபேமிலி வந்து முதன்முறையாக வந்து கார் வாங்க போகிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஏற்ற ஒரு காராக வந்திருக்கும். ஒரு ஹேஷ்பேக்லேயே வந்து ஒரு நல்ல ப்ரீமியம் டச்சில் வந்திருக்கும். கிராஷ் டெஸ்ட்லையுமே பார்த்திங்க அப்படின்னா 4 ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு. டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட இப்போதைக்கு விற்பனையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கார்கள் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. இதில் வந்து டியாகோ வந்து நமக்கு வந்து 4 ஸ்டார் இருக்கிறதுலே கம்மியான்னு பார்த்தோன்னா 4 ஸ்டார். பட் மற்ற பிராண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோன்னா 4 ஸ்டாருங்கிறதே அவங்களுக்கு வந்து ஒரு டாப் வேல்யூவாக இருக்கும். டாட்டாவை பொறுத்த வரைக்கும் அந்த 4 ஸ்டார் அப்படிங்கிறதே வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து லோவஸ்ட் வேல்யூவாக வந்திருக்கு. அந்தளவுக்கு வந்து குவாலிட்டியான கார்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ இந்த காரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி புது ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெயிண்ட் ஸ்கீம் வந்து நமக்கு வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓஷன் ப்ளூ அப்படிங்கிற ஒரு நியூ பெயிண்ட் ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க. டியாகோவில் இது வந்து ஃபஸ்ட் டைமாக வருது. 26.03 சென்டிமீட்டரில் ஃப்ளோட்டிங் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ காரை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துகிற மாதிரி வந்து இந்த ஃபீச்சர் இருக்கும். ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. எல்இடி ஹெட்லாம்ப் வந்து கொடுக்குறாங்க. டிவல் டோன் இன்டீரியர் வந்து கொடுக்குறாங்க. அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு நல்லா ஸ்டைலிஷாக வந்துருக்கு. வயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே மற்றும் ஆண்ட்ராய்டு ஆட்டோ இந்த ஒரு ஃபீச்சரும் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஏசி வசதியும் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. 15 இன்ச்சில் டிவல் டோன் அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீலோட டிசைனும் வந்து நமக்கு வந்து செம ஸ்டைலிஷாக இருக்குது. ஸ்மார்ட் டிஜிட்டல் இலுமினேட்டட் ஸ்டியரிங் வீல் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இதுவுமே வந்து ஒரு காரை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ரீமியமாக வந்து மாற்றுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ 2025 டியாகோ மாடலுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி புது ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே வந்து நமக்கு வந்து டிகார் கார்லேயும் வந்து புது ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிகாரை பொறுத்த வரைக்கும் வந்து டியாகோ காரோட ஒரு செடான் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு வெர்ஷன் தான் வந்து டிகார் காரு. பட் டிகாருக்கு வந்து அந்தளவுக்கு வந்து வரவேற்பு வந்து கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட விற்பனையில் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு 8 கார்கள் வந்து இருக்குது. அதில் வந்து கடைசி இடத்த தான் வந்து டிகார் வந்து பிடிக்கும். பட் இருந்தாலுமே வந்து ஒரு மாதமும் 1000க்கும் மேற்பட்ட கார்களை வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க. ஓரளவுக்கு வந்து டிக்கியோட கார் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு டிகார் அப்படிங்கிறது ஏற்ற ஒரு ஆப்ஷனாக வந்துருக்கும். ஸோ இந்த கார் வந்து டிசைர் மாதிரி காருக்கு வந்து போட்டியாக இருக்கக்கூடிய ஸோ டிசைரோட டிசைன் உங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து டிகார் வந்து ட்ரை பண்ணலாம். டிகார்லையுமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து அப்டேட் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் வந்து 2025 வருஷத்துக்காக வந்து நியூ ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 360 டிகிரி எஸ்விஎஸ் கேமரா பார்த்தீங்கன்னா இந்த டிகார் காரில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 26.03 சென்டிமீட்டர் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க. அதில் வயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே மற்றும் ஆண்ட்ராய்டு ஆட்டோ இந்த ஃபீச்சர் வந்து நமக்கு வந்து வரும். ஹெச்டி ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வசதியும் கொடுக்குறாங்க. எல்இடி ஹெட்லாம்ப்ஸும் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் ஆம்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட் இன் செக்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த செக்மெண்ட்டில் வந்து ஃப்ரண்ட்டில் ஆம்ரெஸ்ட் வந்து எந்த மாடல்லையும் வந்து கிடையாது. டிகாரில் ஃபஸ்ட் டைமாக வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி 419 லிட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பூட் ஸ்பேஸும் வந்து கிடைக்கும். ஸோ இந்த செக்மெண்ட்லேயே வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். 15 இன்ச்சில் வந்து டிவல் டோன் அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸ்மார்ட் டிஜிட்டல் லெதர் ராப்டு ஸ்டியரிங் வீல் வந்து கொடுக்குறாங்க. அட்வான்ஸ்டு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் வசதியும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிகார் காரில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப் இந்த ஃபீச்சரும் வந்து கொடுக்குறாங்க.
டிவல் டோனில் வந்து ப்ரீமியம் இன்டீரியர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி இருந்த மாடலை விட இப்போ 2025 வருஷத்துக்காக வந்து நியூ மாடலில் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து காரை இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ரீமியம் டச்சில் வந்து மாற்றும் அப்படின்னு சொல்லலாம். ஃபைனல் அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா கர்வ் கார் தான் வந்து ஒரு 3 ட்ரக்கை பார்த்தீங்கன்னா வந்து இழுத்துருக்கு. டாடா மோட்டார்ஸ் வந்து அவங்க காருடைய ஸ்ட்ரென்த்தை வந்து காட்டணும், பவர் அந்த புல்லிங் பவரை வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 ட்ரக்கை வந்து கர்வ் காரை வச்சு வந்து இழுத்துருக்காங்க. அதில் ஒரு ட்ரக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா 14,000 கேஜி வந்து வரும். ஸோ 3 ட்ரக்கை வந்து ரோப் மூலமாக வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் அந்த கர்வ் கார் பார்த்திங்க அப்படின்னா 3 ட்ரக்கையுமே நமக்கு வந்து இழுத்துருக்கு. ஓவராலாக வந்து 42,000 கிலோ வந்து வரும். ஸோ அதை வந்து இழுத்துருக்கு. ஸோ இதில் வந்து டெஸ்ட் பண்ணதுக்கு எந்த மாடல் காரை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கர்வில் வந்து 1.2 லிட்டர் ஹைப்ரியான் டைரக்ட் இன்ஜெக்ஷன் பெட்ரோல் இன்ஜின். இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான மோட்டார் வந்து கொடுக்குறாங்க, பவர்ஃபுல்லான இன்ஜின். இந்த மாடலில் தான் அவங்க வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நல்லாவே இழுத்துருக்கு, அந்த புல்லிங் பவரை வந்து காட்டுறாங்க. 123 பிரேக்காஸ் பவரையும் 225 Nm டார்க்கையும் வந்து இந்த மாடல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 6 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸு, 7 ஸ்பீடு டிசிடி டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த காரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஸ்டைலிஷாக வந்து கூப் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு காரு. ஸ்பிளிட் டைப்பில் ஹெட்லாம்ப் வந்து வரும். அதோட சேர்த்து கனெக்டட் எல்இடி டிஆர்எல் வந்து கொடுக்குறாங்க. எல்இடி ஹெட்லைட் வந்து பம்பரோட மிடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஸ்லீக்காக ஃப்ளஷ் டைப்பில் வந்து டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பெட்டல் ஷேப்பில் 18 இன்ச்சில் வந்து அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ரியரில் வந்து கனெக்டட் எல்இடி டெயில் லைட் வந்து வரும். கிளாஸ் பிளாக் பெயிண்டட் கிளாடிங்ஸும் வந்து கொடுக்குறாங்க. அந்த லோயர் போர்ஷன் பம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளாடிங் வந்து கொடுக்குறாங்க. 4 ஸ்போக் ஸ்டியரிங் வீல் கொடுக்குறாங்க. அதில் வந்து அந்த டாட்டா லோகோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இலுமினேட் ஆகிற மாதிரி கொடுக்குறாங்க. ஆம்பியன் மோட் லைட்டிங்கும் கொடுக்குறாங்க. ஒரு ட்ரிப்லாம் போகிறோம் அப்படின்னா என்ஜாய் பண்ணி போக முடியும். வாய்ஸ் அசிஸ்டட் பனரோமிக் சன்ரூஃப் ஃபீச்சரும் வந்து கொடுக்குறாங்க. 12.3 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம். அதில் வந்து வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார்ப்ளே இந்த மாதிரி வசதி வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி 9 ஸ்பீக்கர் JBL ஆடியோ சிஸ்டம் கொடுக்குறாங்க. 10.25 இன்ச்சில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வருது. வயர்லெஸ் சார்ஜர், ஏர் பியூரிஃபையர், எலக்ட்ரோக்ரோமிக் IRVM, இலுமினேட்டர் மற்றும் கூல்டு க்ளவ் பாக்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினை தாண்டி பார்த்தோன்னா 1.5 லிட்டரில் டீசல் இன்ஜின் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 116 பிரேக்காஸ் பவரும் 260 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ அந்த ஹைப்ரியான் இன்ஜினை தாண்டி இன்னொரு 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினும் இருக்குது. அந்த இன்ஜினோட பவர் வந்து 118 பிரேக்காஸ் பவரையும் 170 Nm டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நன்றி.